Hi Chala Vanakkam, this is Maga exercise 2.4 Lama, fourth sum, k into k of x minus 1 the whole square equal to 5 into x minus 7 என்பதன் ஒரு மூலம் மற்றதன் இரு மடங்கு எனில் k equal to 2 அல்லது k equal to minus 25 என்பதை நிரூபிக்க எல்லாம் என காண்கன்னு கொடுத்துருக்காங்க. கேனுடைய மதிப்பு 2ன்னு நிரூபிக்கணும் அல்லது மைனஸ் 5ன்னு சொல்லிட்டு போடணும். ஓகே, அதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாரு சாமி, ஒரு மூலம் மற்றதன் இரு மடங்கு. அப்போ மூலம்னு வந்தாவே இருபடி சமன்பாட்டினுடைய பொது வடிவத்துக்கு மாற்றணும். அதுக்கு இது இருபடி சமன்பாட்டு வடிவில் இருக்கான்னு பார்க்கணும். இருபடி சமன்பாடு என்ன இருக்கணும்? எக்ஸ் ஸ்கொயர் அடுக்கு எக்ஸ் அப்புறம் அடுக்கு 0 இந்த எனிதிங் பவர் ஆஃப் 0 ஈக்குவல் டு 1 தனி உறுப்பு ஈக்குவல் டு என்ன இருக்கணும்? 0வாக இருக்கணும். இப்போ இங்கே பார்த்தோம்னா இந்த பக்கம் ஈக்குவல் டு 0 இல்லை, அப்போ இந்த பக்கம் வர வைக்கிறேன். இங்கே கே இன்ட்டு இதை ஸ்கொயர் பண்ணுறேன். எக்ஸ் மைனஸ் 1 2 முறை போட்டு பெருக்கணும். அதுக்கு என்ன பண்ணுங்கள்? கேவை ஸ்கொயர் பண்ணுங்கள், கே ஸ்கொயர் 1 ஸ்கொயர் பண்ணுங்கள் ப்ளஸ் 1 மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் போட்டுக்கோங்க. 3 நம்பர் பெருக்கணும். 1 2 2 இன்ட்டு எக்ஸ் 2x. இந்த ப்ளஸ் இருந்தாலும் பக்கம் எடுத்துருவாங்க மைனஸ் 5x மைனஸ் 7 இந்த பக்கம் எடுத்துருவாங்க ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 0. இப்போ கே உள்ளே எடுத்து பெருக்கலாம். கே இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2kx ப்ளஸ் 1k k மைனஸ் 5x ப்ளஸ் 7k ஈக்குவல் டு 0. இது எப்படி மாற்றணும்? எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் தனி உறுப்புன்னு மாற்றணும். ஸோ கே இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு போட்டால் தோ ஒரு எக்ஸ் இருக்குது, தோ ஒரு எக்ஸ் இருக்குது, ஒத்த உறுப்புகள். ஸோ எக்ஸை பொதுவாக வெளியே எடுத்துடலாம். பொதுவாக எடுத்தால் ப்ராக்கெட் போட்டால் கேன்சல். மைனஸும் பொதுவாக இருக்க எடுத்துட்டேன். ஸோ மைனஸ் எடுத்துட்டோம்னு சொன்னால் இந்த குறி வந்து ப்ளஸ் தான் இருக்கும். மாறிடுமா? எக்ஸும் எடுத்துட்டோம், கேன்சல் பண்ணியாச்சு. இங்கே என்ன இருக்கும்? 2k, ஏன்னா மைனஸ் வெளியே எடுத்துட்டேன். இந்த மைனஸ் வெளியே எடுத்துட்டேன். அப்போ குறி இல்லைன்னா என்ன அர்த்தம்? ப்ளஸ் 5 ப்ளஸ் யார் தனியாகுது பாருங்கள்? கே ப்ளஸ் 7 ப்ளஸ் கே ப்ளஸ் 7 இது ஒன்றா இருக்குது ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்க சாமி, எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் தனி உறுப்பு ஈக்குவல் டு 0. இப்போ மூலங்கள்னு சொன்னதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம்? இரண்டு மூலங்களை கொண்ட இருபடி சமன்பாட்டின் பொது வடிவத்துக்கு இது பண்ணலாம். அப்போ யார் இருபடி சமன்பாட்டின் பொது வடிவம்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ், அதாவது என்னது? மூலங்களின் கூடுதல் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 0. ஓகே சாமி, இப்போ இதுமாதிரி போட்டதுனால நம்ம அடுத்தது என்ன செய்யணும் பாருங்கப்பா. ஒரு எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்குது, ஆனால் இங்கே எத்தனை எக்ஸ் ஸ்கொயர்? கே எக்ஸ் ஸ்கொயர். அதனால் என்ன பண்ணணும்? இது எல்லாத்தையும் பை கேவாக மாற்றணும். ஓகே, திஸ் இம்ப்ளாய்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு பதிலாக மைனஸுக்கு மைனஸ் இருக்குது, எக்ஸுக்கு எக்ஸ் இருக்குது, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பதிலாக இருக்குது. இது எதுவும் கேன்சல் ஆகிட சாமி, அதனால் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் கிடச்சிடும். 2k ப்ளஸ் 5 பை கே. ஓகே சாமி, அடுத்தது ஆல்ஃபா பீட்டாவுக்கு பதிலாக ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவுக்கு பதிலாக இங்கே ப்ளஸுக்கு ப்ளஸ் தான் இருக்குது. இங்கே என்ன இருக்குது? கே ப்ளஸ் 7 பை கே. கண்டிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு மூலம் மற்றதன் இரு மடங்கு. ஒரு மூலம் நிறுத்திட்டாங்க, எனில் ஒரு வார்த்தை வச்சு என்ன பண்ணோம்? ஈக்குவல் டு மற்றது என்னது? பீட்டா. இரு மடங்குன்னா அது பெருக்கல் 2. பின்னாடி போனோம் முன்னாடி போகணுமா? கணக்கை பொறுத்த வரைக்கும் முன்னாடி போகணும், அவ்வளோதான். அப்போ ஆல்ஃபாவுக்கு பதிலாக 2 பீட்டான்னு போட போகிறோம். இதில் போடுறோம். இதான் கொடுத்தது, கிவன் கொடுக்கப்பட்டது. ஆல்ஃபாவுக்கு பதிலாக 2 பீட்டான்னு போடலாமா? ஸோ ஆல்ஃபாவுக்கு பதிலாக 2 பீட்டா, 2 இன்ட்டு பீட்டா, தோ ஒரு பீட்டா, மொத்தம் எத்தனை பீட்டா ஆகிடும்? 3 பீட்டா ஈக்குவல் டு 2k ப்ளஸ் 5 பை கே. இங்கே ஆல்ஃபா பீட்டானா வரும். ஆல்ஃபாவுக்கு பதிலாக என்ன போட போகிறோம்? 2 இன்ட்டு பீட்டா பெருக்கானது பீட்டா ஸ்கொயர், பெருக்கல் தான் நடுவில், கே ப்ளஸ் 7 பை கே. இப்போ இதுக்கு என்னடா சம்மந்தம்? இது பீட்டா மட்டும்தான் இருக்குது. என்ன இருக்குது? பீட்டா ஸ்கொயர் இருக்குது. அப்போ இது பீட்டா ஸ்கொயர்னு மாற்றிடலாமா? இல்லை பீட்டான்னு போட்டலாமா? பீட்டா ஈக்குவல் டு அந்த பெருக்கலாக இருக்கிற 3 எந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தலாம் மாறும். ஸோ 2k ப்ளஸ் 5 பை கே வகுத்தல் வந்துச்சுன்னா 3 இன்ட்டு கே. ஓகே சாமி, இப்போ பீட்டாவுக்கு பதிலாக அதோ இருக்குது 2 இன்ட்டு பீட்டா ஸ்கொயர். இங்கே பீட்டா ஸ்கொயருக்கு பதிலாக பெருக்கல் 2 தானே பக்கம் வச்சுன்னா வகுத்தல் 2 மாறும். ஸோ கே ப்ளஸ் 7 பை 2 இன்ட்டு கே. ஸோ இது பீட்டா ஸ்கொயர், இது பீட்டா. ஓகேவா? ஸோ பீட்டாவுக்கு பதிலாக பீட்டா ஸ்கொயர் பதிலாக இருக்குது சாமி. இப்போது நான் இதை பீட்டா ஸ்கொயராக மாற்றிடலாமா? பீட்டா ஸ்கொயராக மாற்றினா என்னது? லெஃப்ட் சைடு ஸ்கொயர் பண்ணால் ரைட் சைடு ஸ்கொயர் பண்ணோம். 2k ப்ளஸ் 5 பை 3k த ஹோல் ஸ்கொயர். தட் இஸ் ஈக்குவல் டு நடுவில் பெருக்குள்ள வகுத்தில் வந்துச்சுன்னா ஸ்கொயர் ஆனது இதுக்கும் சொந்தம் இதுக்கும் சொந்தம்.
ஸோ 2k ப்ளஸ் 5 த ஹோல் ஸ்கொயர் பை 3k த ஹோல் ஸ்கொயர். மகா 3k ஸ்கொயர் போட்டு பாருங்க தப்பு, ஏன்னா நடுவில் பெருக்கல், ஸ்கொயர் ஆனது ரெண்டுத்துக்கும் சொந்தம். தட் இஸ் ஈக்குவல் டு 2k ப்ளஸ் 5 எத்தனை முறை போட்டு பெருக்கணும் சாமி? 2 முறை போட்டு பெருக்கணும். ரைட். 5 25 ப்ளஸ்ஸு 2 4 கேவும் பெருக்குனா கே ஸ்கொயர் குறுக்க பெருக்கிறேன். I2 10k ப்ளஸ் I2 10k, இந்த ஒரு ப்ளஸ் 10k ப்ளஸ் 10k என்ன வரும்? ப்ளஸ் 20kன்னு வந்துடும். அப்போ இதுக்கு பிறகு என்ன பண்ணலாம்? 4 × k ஸ்கொயர் ப்ளஸ் 20k ப்ளஸ் 25 பை 3, இந்த ஸ்கொயரானது 3க்கு சொந்தம், கேவுக்கு சொந்தம். 9 × k ஸ்கொயர். இது வந்து 1ன்னு வச்சுக்கலாம், இது என்னன்னு வச்சுக்கலாம்? 2ன்னு வச்சுக்கலாம். ஓகே. இப்போ பீட்டா ஸ்கொயர், ஸோ லெஃப்ட் சைடும் சமம், ரைட் சைடு தானே சமம். ஸோ 1 = 2, 1 = 2. இது என்ன இருக்குது? k ப்ளஸ் 7 பை 2 × k ஈக்குவல் டு பீட்டா ஸ்கொயர். இது லெஃப்ட் சைடும் சமம்னா ரைட் சைடும் சமம் சொல்லியாச்சா? 4 × k ஸ்கொயர் ப்ளஸ் 20k ப்ளஸ் 25 பை 9 × k ஸ்கொயர். எனக்கு கேனுடைய மதிப்பு தான் தேவை. இப்போது இது வகுத்தில் இருக்க 2k எந்தான பக்கம் போச்சுன்னா பெருக்கலாம் மாறும். இப்போ k ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இதில் வந்து 1 போயிடுச்சு, 2 1 போனால் 1, தான் இது நிறைய முறை வந்து இப்படி அடிச்சு விட்ருவேன். இப்போ மீதி 9 × k இருக்குது. இப்போ இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாமா? 2 உறுப்பு இருக்குது, அப்போ 9k எடுத்து இதையும் பெருக்கணும், இதையும் பெருக்கணும். 9 × k 9, கேவும் பெருக்குனா k ஸ்கொயர் ப்ளஸ் 7 9 63k ஈக்குவல் டு இங்கே என்ன சாமி? 2 எடுத்துகிட்டு போய் எல்லாத்துலேயும் பெருக்கலாம். 3 உறுப்பு இருக்கு இல்லையா, அதில் 3 உறுப்பையும் பெருக்கணும். 4 2 8 k ஸ்கொயர் ப்ளஸ் டபுள் ஆக்கணும் 40k ப்ளஸ் 25 × 2 50. ஓகே. இப்போது இந்த ப்ளஸ் k ஸ்கொயரை இங்கே 9k தான் பெருசு, 9k ஸ்கொயர் பெருசு, சின்னது அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் என்ன வரும்? மைனஸ் 8k ஸ்கொயரா, மொத்த உறுப்புகள் ப்ளஸ் 40k தானே பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 40kவா. இதை ஃபஸ்ட்டு போட்டுடலாம். 9k ஸ்கொயர்லேருந்து 8k ஸ்கொயர் போனால் 1k ஸ்கொயர், ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரியனுடைய குறி போட்டால் ப்ளஸ் 63லேருந்து 20 போயிடுச்சா, மீதி 23k. இந்த ப்ளஸ் 50 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 50 ஈக்குவல் டு 0. என்னப்படி சமன்பாடு? இருபடி சமன்பாடு வடிவில் இருக்குது. k ஸ்கொயரின் கெழுவையும் ஒன்றுமே இல்லாததுன்னு அர்த்தம் 1 தனி உறுப்பையும் பெருக்க வேண்டும். 50 என்ன 50? மைனஸ் 50 கழித்தால் ப்ளஸ் 23. அப்போ உங்களுக்கு ஆன்சர் பாருங்கள், 2 25 தான் கொடுத்துக்கிறாங்க. 2 25 பெருக்குன்னா 50, கழிச்சான்னு சொல்லியாச்சு. அப்போ 25 2 கழிச்சா 23 தானே, அவ்வளோதான். 25 2 இங்கே ப்ளஸ் இருக்கனால இந்த என்னுடைய குறி ப்ளஸ், இது என்னது? மைனஸ். ஏன்னா என்ன பண்ணணும்? கழிக்கணும். இந்த மைனஸ் தான் சமைங்க போட்டுக்கிறோம், ஏன்னா முன்னாடி ப்ளஸ் இருக்குது, ஒத்தப்பட மைனஸ், அதனால் கழித்தால்னு சொல்லிக்கிறோம். திஸ் இம்ப்ளைஸ் ஒரு k ஸ்கொயர் இருந்துச்சுன்னா வந்த விடையை அப்படியே போடுங்க. k ஈக்குவல் டு ப்ளஸ் 25னா மைனஸ் 25, k ஈக்குவல் டு மைனஸ் 2னா ப்ளஸ் 2, இது என்னன்னு போடணும், அல்லது இதை நம்ம நிரூபிக்க சொன்னாங்க, ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு போடணும். இது அடிக்கடி கேட்குற கொஸ்டின் சாமி, நிறைய கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஓகே, தேங்க்யூம்மா.